ஒரு பக்கம் பார்த்தா நம்ம இசையரக்கன் சாய் அபியங்கர், இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ராக் ஸ்டார் அனிருத். இவங்க 2 பேரும் பண்ற வேலையில பல பேர் தூக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட யூடியூப் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முந்திலாம் பாத்தீங்கன்னா 2 ஹீரோஸோட ஃபேன்ஸ்லாம் சோஷியல் மீடியால ஃபேன் வார் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2 அரசியல் கட்சிக்காக சண்டை போட்டு இந்த சோஷியல் மீடியால பாத்திருப்போம். ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா 2 மியூசிக் டைரக்டர்ஸோட ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து சோஷியல் மீடியால சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இப்போ ரீசெண்டா கருப்பு மூவி பார்த்துட்டு மியூசிக்ல செம்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா போன் எடுத்து பார்த்தா நம்ம அனி டிசி படத்துல இருந்து ராகா ஆஃப் ரிவெஞ்ச்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நானும் ஹெட்போன்ஸை காதுல போட்டுட்டு சவுண்ட் அதிகமா வச்சு மியூசிக்கை ப்ளே பண்ணேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, அது மியூசிக் இல்ல, ட்ரக்ஸ். கேட்க கேட்க பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்ட் ஆகுது. இதுல யாரு பார்த்த வேலைன்னு தெரியல. எவனோ ஒருத்தவன் கையை கால வச்சுட்டு சும்மா இல்லாம ஆயாஷர் பிஜிஎம் ராகா ஆஃப் ரிவெஞ்ச் பிஜிஎம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டான். அதை கேட்டதுல இருந்து பயங்கரமா கூஸ் பம் ஆக்கி அந்த மியூசிக்கை லூப் மோட்ல போட்டுட்டு பல மணி நேரம் கேட்டுட்டு ஸ்லோ மோஷன் நடந்து என்னனாலே மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சாய் ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் சும்மா இல்லாம மேக் வே ஃபார் தி கிங் பிஜிஎம் போட்டு அனி ஃபேன்ஸ் எல்லாம் வெறுப்பேத்தனா அனி ஃபேன்ஸ்லாம் பதிலுக்கு ஆயாஷர் பிஜிஎம் போஸ்ட் பண்ணி சாய் ஃபேன்ஸுக்கு பதிலடி குத்துட்டு இருக்காங்க. திரும்பியும் சாய் ஃபேன்ஸ்லாம் காட் மோடோட ஸ்லோ வெர்ஷன் பிஜிஎம் போஸ்டா போட்டு அனி ஃபேன்ஸை சண்டை செய்ய கூப்பிட்டா அனி ஃபேன்ஸ்லாம் ராகா ஆஃப் ரிவெஞ்ச் பிஜிஎம் போஸ்ட் பண்ணி முடிச்சு விட்டு போயினே இருக்காங்க. இவங்க 2 பேர் பிஜிஎம் லூப்ல போட்டு கேட்டு கேட்டு கடைசியில லைஃப் என்ன கரியா போகுதுன்னு தெரியல. இது பத்தாதுன்னு வர வர இவங்க 2 பேர் ஃபேன்ஸ்லாம் சோஷியல் மீடியால சண்டை போறது பாத்தீங்கன்னா ஒரு எண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு மத்தியில மாட்டினா நம்மள தூங்க விடாம குஜிரி மஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண உடனே ஒரு ரீலும் வந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அப்படி நான் தம்பிச்சு போற அளவுக்கு இன்னும் பார்த்தேன் தெரியுமா. இதை கேட்டதுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்கலான்னு போனா இவர் கத்தந்தான் என் மண்டையில ஓடிக்கினே இருக்கு.